இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 15 மேரேஜ், அரை சதத்தில் லிவிங் உறவு. யார் இந்த பலே கேர்ள் சத்யா? 30+ ஆண்களே டார்கெட். வலையில் வீழ்ந்த முக்கிய புள்ளிகள். வாயடைத்து போகும் போலீசார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான வாலிபர் ஒருவர் பிரபல டேட்டிங் ஆப்பில் பெண் தேடியுள்ளார். அதில் அவருக்கு ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயதான சத்யா என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார். தொடர்ந்து இருவரும் செல்போனில் பேசி காதலித்து வந்த நிலையில் சத்யா தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றும் வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் என்றும் கூறி திருமணம் செய்து கொள்ளுமாறு வாலிபரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் சத்யா அறிமுகப்படுத்திய தமிழ்ச்செல்வி என்ற இடைத்தரகர் தலைமையில் இருவருக்கும் பழனி அருகே உள்ள ஒரு கோயிலில் ரகசிய திருமணம் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து வாலிபரின் வீட்டில் உள்ளோரும் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள சத்யா தாராபுரம் பகுதியில் வாலிபருடன் குடிபுகுந்தார். அப்போது 12 பவுன் நகை சீராக மருமகள் சத்யாவுக்கு வாலிபரின் வீட்டார் வாங்கி கொடுத்து இல்வாழ்க்கையை தொடங்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் சத்யாவின் பெயரை ரேஷன் கார்டில் இளைஞர் இணைக்க முயன்றுள்ளார். அப்போது சத்யாவின் கணவராக சென்னையைச் சேர்ந்த மற்றொருவர் பெயர் பதிவாகி இருப்பது அவரின் அடையாள அட்டையின் மூலம் இளைஞருக்கு தெரிய வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக சத்யாவின் சொந்த ஊரில் விசாரித்திருக்கிறார். அதில் உண்மைகள் தெரியவர சத்யாவிடம் சண்டையிட்டுள்ளார். பின்னர் சமாதானம் செய்து நைசாக பேசி தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் கடைசி நிமிடத்தில் உஷாரான சத்யா காவல் நிலையத்தில் இருந்து தப்பியுள்ளார். இருப்பினும் இளைஞர் திருமணம் செய்த மனைவி சத்யாவின் மீது புகார் அளிக்க விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த ஒருவருடன் சத்யாவிற்கு திருமணம் முடிந்து குழந்தை இருப்பது தெரிய வந்துள்ளது. திருமணமாகாத 30 வயதை கடந்த ஆண்களை குறிவைக்கும் சத்யா பெண் புரோக்கர் தமிழ்ச்செல்வி உதவியுடன் திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. மனைவி போல் சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் சத்யா தலைமறைவாகி விடுவதையே தனது மோசடி ஸ்டைலாக வைத்திருந்தது விசாரணையில் வெளிவந்தது. இதுவரை சத்யாவின் கல்யாண வலையில் ஆடு மேய்ப்பவர், காவல் உதவி ஆய்வாளர், மதுரையில் ஒரு காவலர், கொடுமுடியில் ஒரு இளைஞர் என்று டிஎஸ்பி வரை பட்டியல் நீள்வதாக போலீசார் கூறுகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 15 பேரை திருமணமும் 50க்கும் மேற்பட்டவர்களை திருமணம் செய்யாமலும் சத்யா ஏமாற்றி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆனால் சத்யா திருமணம் செய்து ஏமாற்றியது வெளியே தெரிந்தால் அவமானம் என்று கருதி புகார் அளிக்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து வந்துள்ளனர். இதனால் பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பறித்த சத்யா புரோக்கர் தமிழ்ச்செல்வியின் உதவியுடன் மோசடியை சிக்காமல் நேர்த்தியாக செய்து வந்துள்ளார். ஆனால் தாராபுரம் இளைஞரிடம் திருமணம் செய்து பணம் பறிக்கும் நேரத்தில் சத்யா மோசடி விவகாரம் அடையாள அட்டையின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதனிடையே திருமணம் செய்து பல பேரிடம் மோசடி செய்த சத்யா அதற்கு உடந்தையாக இருந்த தமிழ்ச்செல்வி ஆகிய இருவரை தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான விசாரணைக்கு பிறகு மேலும் பல தகவல் தெரியவரும் என்று போலீசார் கூறுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.